கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்களை பாதிச்சுட்டு இருக்குங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஃபோன், டிவி பார்க்குறது, இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் வந்து நம்ம குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. நம்ம எல்லாருமே வந்து நம்ம குழந்தைங்களை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டு இருக்கோம், நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு பல விஷயம் வந்து குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிப்ளிங்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே வந்து 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருப்பாங்க. அக்கா, அண்ணா, அது மாதிரி தம்பி, தங்கச்சிங்க அது மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கு. இது வந்து முன்னாடியே இந்த விஷயம் இருக்கும், பட் வந்து அது நம்ம பெரியவங்க வந்து அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. பட் இப்போ சமீபம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தடையா இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்லை நாங்கள் வந்து எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றோம், நாங்கள் ஒரே மாதிரி தான் வந்து லவ் கொடுக்குறோம், நாங்கள் ஒரே மாதிரி தான் வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி தான் கேரிங்காக லவ்லாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பர்சனலாக பேசி பாருங்கள். எல்லாம் வந்து எங்கள் அக்காவை தான் கவனிக்கிறாங்க, எங்கள் அண்ணனை தான் கவனிக்கிறாங்க, இல்லைன்னா என் தம்பியை தான் கவனிக்கிறாங்க, என் தங்கச்சியை தான் கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் பர்சனலாக பேசி பாருங்கள். நிறைய விஷயம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்ல விருப்பப்படுறேங்க.